வணக்கம். இந்த வீடியோவில் பழைய கேலண்டர் வச்சு எப்படி ஒரு பூஜா ஸ்டாண்ட் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கேலண்டர் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று ஒட்டி, அதுக்கு மேலே நல்லா டேப் போட்டு ஒட்டி இந்த ப்ரௌன் ஷீட் ஒட்டியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், தண்ணியும் பட்டாலும் புரியாது. இப்போ இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன், ஷைனிங்காக இருக்குது, கிளாத் மாதிரியே இருக்கும், அதை எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ளவுஸ் பிட் கூட எடுத்துக்கலாம், ஷைனிங்கான ப்ளவுஸ் பிட்டு. அது இந்த மாதிரி பின்னாடி வச்சு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். இது பார்க்க ஷைனிங்காக கிளாத் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி கோல்டன் லேஸ் எடுத்திருக்கேன், இதை நம்ம சுற்றி வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கு நான் க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த லேஸை நான் ஒட்டியிருக்கேன். இப்போ இன்னொரு கோல்டன் லேஸ் எடுத்து அது முன்னாடி மட்டும் வர மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி முன்னாடி மட்டும் வர மாதிரி நான் ஒட்டியிருக்கேன், சைடெல்லாம் நான் ஒட்டலை. இப்போ இந்த மாதிரி த்ரெட் ரோல் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கெட்டியான த்ரெட்டோடைய ரோல் இது. உங்கள்கிட்ட இது மாதிரி கிடைக்கலன்னா நீங்கள் கம்ஃபர்ட் பாட்டில் மூடி, சர்ஃப் எக்ஸல் மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ரோல் எடுத்திருக்கேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதையும் இந்த கோல்டன் லேஸ் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். க்ளூகன் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த 4 ரோலையுமே நான் க்ளூகன் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ இந்த கேலண்டர் அட்டையில் நம்ம இதை கால் மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். கரெக்டாக எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல பார்த்து வச்சுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்கலாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணும்போது அது ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிட்டுக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு நம்ம இப்போ திருப்பி பார்க்கலாம். இப்போ திருப்பி பார்த்தாச்சு. ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரியே இருக்கும், ஒரு அழகான பூஜா ஸ்டூல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறக்காக இந்த மாதிரி சின்ன பெல் வந்து ரிங்கில் கோர்த்து வச்சுருக்கேன். இதை முன்னாடி ஒட்டியிருக்க லேஸில் வந்து சின்ன சின்ன ஹோல் இருக்கும், அதில் கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பெல்லை வந்து நான் கோர்த்து எடுத்துட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அழகான பூஜா ஸ்டூல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கேலண்டர் அட்டையில் செஞ்சதுன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. வுட்டன் ஸ்டூல் மாதிரியே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி சாமி சிலையெல்லாம் வச்சு காமிச்சிருக்கேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இதில் நம்ம விளக்கு கூட வச்சுக்கலாம். ஒரு மினி சைஸ் குத்து விளக்கு கூட வைக்கிற அளவுக்கு இது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நான் இந்த மாதிரி சின்ன குத்து விளக்கு வச்சு காமிச்சிருக்கேன்.